ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பலம் கிடைக்குமா என்றால் அது சொல்ல முடியாது. எது முக்கியமான விஷயம் பலம் கிடைக்கிறதுக்கு என்றால் சரண்யனுடைய நினைவே இதே. எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான் அதற்கு காரணம். நமக்கு பலன் கிடைப்பதற்கு எம்பெருமானுடைய கருணை, அவனுடைய திருவுள்ளம் தான் காரணம். நெஞ்சில் கொண்டு என்று சொன்னாலே அதுக்குதான் விளக்கம் கொடுக்கிறார் இங்க. எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு விட்டான் இவனை ரட்சிக்க வேண்டும் என்று. அதனாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அதே எம்பெருமான் அவனிடத்திலே இவனை நான் ரட்சிக்க வேண்டாம் என்று நினைத்தினான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். எவ்வளவு அவனிடத்திலே அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு அவன் சிறந்த அதிகாரியாக இருந்தாலும், எப்படி அந்த சரணாகதியை எவ்வளவு பூர்த்தியாக செய்திருந்தாலும் அவனை ரட்சிக்க வேண்டாம் என்று எம்பெருமான் நினைத்து விட்டான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இது எதுக்காக இதை சொல்லுகிறார்? எப்பொழுதும் நம்முடைய சம்பிரதாயத்துல முக்கியமான விஷயம், உபாயம் எம்பெருமான் தான். நாம் செய்யக்கூடிய சரணாகதியும் உபாயம் இல்லை. நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஞானம், அனுஷ்டானம் இல்ல, நம்மகிட்ட இல்ல, அதெல்லாம் இருந்ததுன்னா அப்படி ஏதாவது இருக்கிறவர்களிடத்துல கூட அது அந்த ஞானமோ அனுஷ்டானமோ பக்தியோ வைராகியமோ இது எதுவுமே உபாயமாக அமையாது. எம்பெருமானுடைய கருணை தான், எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான் உபாயம் என்பதை நன்றாக நிர்ணயமாக எடுத்து காட்டுகிறார். சரி, அதுக்கு உதாரணம் இருக்கா என்றால் இங்க நல்லாதவன்று. அப்படி எம்பெருமானுடைய திருவுள்ளம் முக்கியமான காரணம் இல்லை. நாம் நல்ல அதிகாரியாக இருந்தோம் என்றால், சரியான சரணாகதி செய்தோம் என்றால் எம்பெருமான் வேறு வழியிலே நமக்கு பலனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா என்றால் அப்படி சொல்ல முடியாதே. ஸ்ரீ பரதாழ்வான் பிரபத்தியும் பலிக்க வேணுமே. ஸ்ரீ பரதாழ்வான் என்ன செய்தான்? எம்பெருமானிடத்திலே போய் பூர்த்தியாக சரணாகதி செய்தான். நல்ல ஞானம், அனுஷ்டானம், அதுக்கு மேல எம்பெருமானிடத்துல விசுவாசம், இதெல்லாம் பூர்த்தியாக உள்ளவன் பரதாழ்வான். அதனால அவனிடத்துல அதிகார பூர்த்தி இருக்கு. சரணாகதி எப்படி செய்தான் அவன்? எம்பெருமானிடத்துல தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு, என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை என்று பெருமாளை பார்த்து, அண்ணனை பார்த்து சொல்லிக்கொண்டு, நீ எப்படியாவது அயோத்தியாவுக்கு திரும்ப வந்துவிடு, உன்னுடைய மனதை மாற்றிக்கொள் என்று பூர்ணமான சரணாகதியை செய்தான். ஆக அந்த இடத்திலே அவன் அதிகாரியும் நல்ல தேர்ந்த அதிகாரி, அவன் செய்த சரணாகதியும் பூர்த்தியான சரணாகதி. இப்படி இருந்தும் அவனுக்கு பலன் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்பொழுது இல்லை. எம்பெருமானுடைய திருவுள்ளம் நாம் காட்டுக்கு போக வேண்டும், அங்கே சில காலம் இருக்க வேண்டும், தன்னுடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதனாலே அவனுக்கு, அந்த பரதாழ்வானுக்கு பலன் கிடைக்கவில்லை. ஆக இதுல என்ன தெரிகிறது? அதிகாரி பூர்த்தி, அதிகார பூர்த்தி, சரணாகதி பூர்த்தி இதெல்லாம் முக்கியமான காரணம் கிடையாது. எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான் முக்கியமான காரணம் இந்த சரணாகதிக்கு பலன் கிடைப்பது கிடைக்காமல் இருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org